ஓகே ரெக்கார்ட் ஆகுதா பாருங்க. ஓகே சார் உள்ள வந்துருங்க சார். வேணாம் வேணாம் சார், கேர்ஃபுல், கொஞ்சம் உள்ள வந்துருங்க. பொறாமையில இடிச்சிட்டு போவானுங்க. ஒரே ஃப்ரேம் தான், ஒரே ஃப்ரேம் தான். ஓகே போலாமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். எல்லாரும் நைட்டு தூங்கலையே. ஏங்க கரண்ட் கட் பண்றது யாருங்க? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு டவுட் இருக்கா? கரண்ட் வேற யாரோ கட் பண்றாங்க, கருப்பு ஆடுகள். ஆட்சிதான் பொறுப்பு. கரண்ட் கட் ஆகுறதுக்கு ஆட்சிதான் பொறுப்பா? சில கருப்பு ஆடுகள் நிர்மல் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதை ஏத்துக்கிறீங்க? என்னங்க என்னங்க? போலீஸ் கேல வச்சிருக்கீங்க, ஆமா ஆமா விஜிலன்ஸ் கேல வச்சிருக்கீங்க, ஆமா தண்டனை கொடுத்து விடுறதானே? ஆமா அதுதான் இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க, ஃபிளக் பாயிண்ட் திருடிட்டு போறவங்க. அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரியும்ல. இல்ல அந்த விவரங்கள்லாம் எனக்கு மனப்பாடமா இருக்குமா? இல்ல யாரையுமே தெரியுங்க. சோ இது ஆட்சி மேலதான் தப்பு. அப்படி இல்ல, அதிகாரிகள் தப்பு. அது ஆட்சி எதுவும் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஐயா ஸ்ட்ரைட் ஆயிடுங்கயா. இதுல புதிதாக அமைந்துள்ள தாவேகா ஆட்சி வந்து இன்னும் அவங்க எல்லாம் வந்து இப்போ புதுசா வந்தவங்க அமைச்சர்கள்லாம், இவங்களுக்கு வந்து இன்னும் மெத்தட் தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கரண்ட் லோ கரண்ட் தான் இப்போ வருதுன்னா சப்ளை வந்து கம்மி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதே கம்மி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முன்ன மாதிரி இப்போ லோடு அதிகமாயிருச்சு. ஒரு வீட்லயும் ஒரு வீட்டுல 2-3 ஏசி 4 ஏசி இருக்கிறதுனால இவ்வளவுதான் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒரு இருக்கு. அதுதான் தவறு நடக்குதே தவிர இது அடுத்த ஆளுங்களை இன்னும் ஒரு ஆளுங்களை சொல்றது தவறான. விஜய் ஆட்சி மேலேயும் தப்பு இல்ல, நிறைய இப்ப பவர் யூஸ் பண்றதா அப்படி ஆயிடுச்சு. அதனால நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சாமானியனா மே 10 மே 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கரண்ட் கட் ஆகல, அதுக்கப்புறம் எப்படிங்க திடீர்னு பார்த்தா எல்லாமே? இல்ல இவங்க பிரைவேட்ல இருந்து வாங்கிருந்தாங்க சார். இருங்க வாங்கியிருக்காங்க சார். இதெல்லாம் நல்லா நம்ம நல்லா இந்த வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். இதெல்லாம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டா அதை சொல்லலாம். அவங்க அதிகமா வாங்கினாங்க, காசு கொடுத்து அதிகமா நஷ்டத்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சி ஸ்டாலின்னு சொல்ல முடியாது, அதிகாரிகள் சொன்னாங்க ஐடியா. போன ஆட்சியில அதிக விலைக்கு வாங்கி இத இஷ்யூ மக்களுக்கு வந்து அது சேவையா செஞ்சாங்க. அதை இவங்க செய்யணும், அது அதிகாரிங்க கூட ஒத்துழைக்கணும். அதான் மெயின், அதிகாரிங்க கிட்ட தான் இருக்குது. ஒரு நல்லாட்சி அமையறதுக்கு, ஒரு நல்ல வழியில போறதுக்கு எதிரான அரசு அதிகாரிகள் உறுதுணையா இருக்கணும். அந்த அரசு அதிகாரிகளை நீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்க செய்வாங்க. நான் இப்ப ஒரு விஷயத்துக்கு ஓப்பனா பேசுறேன். பொதுப்பணித்துறை வந்து பாராட்டுறாங்க, அவங்களுடைய பொதுப்பணித்துறை ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த ஆட்சியில கமிஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கல் குவாரிகளா இருக்கட்டும், அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. முந்தில நிறைய நாங்க கமிஷன் கொடுத்துட்டு இருந்தோம். கிருஷ்ணரெட்டி குரூப் வருதாமே, வருதுன்றாங்க, வந்துடுச்சா? இது நம்ம ஆளுங்க பரப்புற விஷயமா கூட இருக்கலாம்ல. சரி, இல்ல நீங்க நேர்ல பார்த்து பேசுங்க, நேர்ல பார்த்து பேசுங்க. இப்ப அதிகாரிகள் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி படுறாங்களேங்க, எங்களுக்கு வந்து இப்ப கமிஷன் நிறுத்திட்டாங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? கமிஷன் நிறுத்திட்டாங்களா? அதான் கான்ட்ராக்ட் நடத்தினா கமிஷன் என்ன மாதிரி தானே தெரியும், கமிஷன் இருக்கா இல்லையா? அப்ப இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கு. சரி, நக்கீரன் இருக்காரு ஐயா, நக்கீரன் குற்றம் நடந்து குற்றமே. அதுதான் சொல்றேன், எங்க குற்றம் நடந்தாலும் குற்றமே. ஓகே, இது வந்து நீ அடுத்த கான்ட்ராக்ட் வரும்போது புதுசா ஒருத்தன் வர்றான்னா அது மிஷினரிட்டி வராது. சரி, அது தகவல் போயிட்டு இருக்கு. சோ அந்த தவறுகள் நடக்காம இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். இந்த 1 மாதம் தாண்டி விஜய் ஆட்சி எப்படி இருக்கு, சுருக்கமா சொல்லுங்க. விஜய் ஆட்சி எப்படி இருக்கு இந்த 1 மாதம் தாண்டி ஆட்சி? சார் நான் தான் சொன்னேன், இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சில இதெல்லாம் தெரியாது. ஆட்சியாளர்கள் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எல்லா பேரும் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இன்னும் வந்து இது விஜய்க்கு நேரடியா தெரியுமான்னு தெரியாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன், இந்த வீடியோ மூலியமா ஒரு முதல்வர் என்ன செய்யணும்னா டெய்லி கட்டிங், அதாவது பத்திரிக்கை கட்டிங், எல்லா பத்திரிக்கை கட்டிங்கும் அவருக்கு போகணும். அதை வந்து படிக்கணும். அதை வந்து அவங்க என்ன தெரியுமா, ஒயிட் பேப்பர்ல அதை ஒட்டி என்னென்ன தவறு நல்லது அவர் செஞ்ச நல்லது, அவரை திட்டின விஷயங்களும் சரி, பாராட்டின விஷயம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அவருக்கு வந்து அவர் வந்து எல்லாரையும் நம்புறாரு, அவர் வந்து எல்லாரையுமே நம்புறாரு. அதான் மெயின். இது வந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ள இன்னொரு டவுட், தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். தீய சக்தின்னு உடனே நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், அந்த ஆளுங்க எல்லாம் இவர் கூப்பிட்டுக்கிறாரு, அதிமுக வந்து கூப்பிடுறாங்களே, திமுக வந்து கூப்பிடுறாங்களே. என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் தன்னைதான் தூய சக்தின்னு சொன்னாரு. என் கூட இருக்கவங்க எல்லாருமே தூய சக்தி அப்படின்னு அவர் சொல்லல. அது ஒரு பாயிண்ட்.
அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் தீய சக்தின்னு சொன்னாரே தவிர அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே தீய சக்தி அப்படின்னு தனித்தனியா குறிப்பிட்டு சொல்லல. நல்ல சக்தி இல்ல, இந்த உலகத்துல நல்லவங்களோட மட்டும் வாழ முடியுமா? ஏங்க நான் ஒன்னேன்னு கேக்குறேன், நீங்க இப்ப வாக்கிங் போறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல சார், இல்ல நான் கேக்குறேன், பிடிக்கிறதுன்றது வேற, நல்லது இல்ல நமக்கு நல்லவங்கன்னு தோணாதவங்கள தான் நமக்கு பிடிக்காது. அப்ப கெட்டவங்களே இல்லையா? நீங்க பார்த்தா இருக்காங்க, நல்லவங்களை பக்கத்துல வச்சுக்கலாம்ல. நல்லவங்களை மட்டும் நம்ம வச்சுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு சுரண்டை தமிழ்நாட்டுல வந்துச்சு. சரிங்க, வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அது நல்ல சக்தியா சார்? தவறுகள் உலகம் முழுவதும் நடக்கும், இது பெரிய உலகம். இருக்க நானே தானே அது பாதிக்கும் போது நம்ம கேட்க போறோம் கேள்வி. அதுதானே கேட்கலாம். எல்லாத்துக்கும் பயந்தா வாழ முடியுமா சார்? இப்ப நான் ரோட்ல நடக்கிறேன், ஐயோ கல்லு வந்துருச்சுன்னா நின்றுதான் இருக்கணும். ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க. 3 நாள்ல கடந்த ஆட்சியில நிப்பாட்டி வைக்கப்பட்ட விதிகளை மீறி அப்ரூவலுக்கு வந்த 130 ப்ராஜெக்டுக்கு 3 நாள் அப்ரூவல் கொடுத்தாச்சு. அது முக்கியமா மயிலாப்பூர்ல வருது, அது வந்து பயங்கரமா விதிமீறல். சரிங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சரிங்க, என்ன நியாயம்? இல்ல இது வந்து தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு இது சிஎம்க்கு தெரியணும். சிஎம் தூயவர், ஆனா மிச்சம் கீழே இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல தவறு இருக்கு நீங்க வெளிப்படையா சொல்றீங்க. தவறு கிடையாது, விதி மீறல் முன்னாடி நிறுத்தப்பட்டது, போன ஆட்சியில நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே தவறான ஒரு விஷயத்தை திருப்பி எடுத்திருக்காங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், வேற ஒரு டைமென்ஷன் வருவோம். விஜய் வந்து தன்னுடைய கவர்ச்சியால் ஜெயித்து விட்டார் அப்படின்னு விஜய் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, இல்ல ஐயா என்ன சொல்றாரு, மாற்றம் மாற்றம் வேற கவர்ச்சி வேற. விஜய் அவர்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க சார். நான் இன்னொன்னு சார், அப்படியேப்பட்ட காமராஜர் உத்தமர்னு சொன்னவர், கர்ம வீரர், அவரையே தோக்கடிச்சாங்க. இந்த மக்கள் வந்து ஒரு தியாகம், ஒரு நேர்மை, அதுக்கெல்லாம் அவங்க கிடையாது சார். சினிமா கவர்ச்சி தான். எம்ஜிஆரே அதுலதான் சார் வந்தாரு. அப்படி ஆனா அவர் அரசியல்வாதியா விஜய் வந்து கவர்ச்சியால வந்து தப்பு ஒண்ணும் இல்ல, கடை. ஆனா அவர் செய்வாருன்னு சில பேர் நினைச்சாங்க. அது ஆனா போக இந்த 5 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு நான் என்ன கேக்குறேன், நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், விஜய் என்ன சொல்றாங்க, ரீல் சாட்சி இந்த மாதிரி அவரை பாட்டு அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க? அது ஏங்க இருக்குதோ இல்லையங்க, மனுஷனை விளையாட விடுங்க அந்த கிரவுண்ட்ல. விளையாட விடலையே, திமுகவும் அதிமுகவும் விளையாட விடலையே. இல்ல இன்னும் ஒண்ணுமே செய்யல அவங்க வந்து. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த நாட்டிலே வந்து எம்ஜிஆரால துவக்கப்பட்ட ஏடிஎம்கே எப்படி பவர்ஃபுல்லா இருந்துச்சு தெரியும். அதுல இருக்கிறவங்க சாரையா விலகி போகும்போது அந்த இயக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா, அடித்தொண்டேன், அவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா சார்? அத மாதிரி வேதனை வந்து ஒரு தாய் வந்து நான் இப்ப அந்த விஷயத்துக்கு வரேன். அப்படி அதிமுக வந்து வெளியே போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். எப்படி வேற யாருங்க காரணம்? சார் பதவி ஆசை சார், பதவி ஆசை எல்லாத்துக்கும். இவங்க இருக்கிறவங்களுக்கு ஏடிஎம்கேல இருந்து போறோம் பதவி ஆசை. 25 பேர் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கு பதவி ஆசை. அங்க இருக்கிற மிச்சம் இருக்கவங்க நல்லவங்கன்றீங்களா? நல்லவங்கன்னு சொல்ல, இவங்க போனவங்கள பத்தி தான் நம்ம பேச்சு. போனவன் எதுக்காக போற, அந்த ஆட்சியில நல்லா அனுபவிச்ச எம்ஜிஆர் பிரிவுல அதுக்குதான் ஒரு சூப்பரான காரணம் சொல்றாங்களேங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு எடப்பாடி சொன்னாங்க. நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர எவனு நண்பன் கிடையாது. அதிமுக கூட்டணி ஒத்துக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாதுக்கா. இது என்ன பெரிய என்ன பாகிஸ்தான் இந்தியாவா இது? ஏங்க அது எப்படிங்க என்னங்க நீங்க இந்தியா பாகிஸ்தான் இல்ல, நம்ம ஓபனாவே பேசுறோம். கொஞ்சம் நீங்க இவர் இல்ல ஒண்ணே இவர் ஏடிஎம்கே, நான் டிஎம்கே, நண்பர் இல்லையா? இதுக்காக வேண்டி நான் அப்படியே துப்பாக்கி வச்சு மனசாட்சியோட சொல்லுங்க. மனசாட்சி தான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமை. அவருக்கு கொஞ்சம் பொறுமை, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்குமா, அதுக்கப்புறம் 5 வருஷம் அதிமுக ஆட்சி இருக்குமா, திருப்பி 5 வருஷம் திமுக தான் நம்ம சொல்லுவோம். நீங்க உண்மையிலேயே மனசாட்சி படி பேசுறதா நீங்களே சொல்லுவீங்க, இந்த திமுக ஆட்சி அடுத்தோட அதிமுக ஆட்சின்னு. அப்படி எதிர் துருவத்துல இருந்துட்டு உதயநிதி அவர்கள் தவழ்ந்துதான் ஜெயிச்சாரு எடப்பாடின்னு சொல்லிட்டு அரசியல் பேசுற சகஜம் சார். இதெல்லாம் வெறும் பேச்சுதான் சார். ஒருத்தர் ஏமாந்துட்டேன் உண்மை. இதை பாருங்க, இவரு அரசியல் எப்படி தெரியுமா சார், அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறதான். இப்ப திடீர்னு ஜெயலலிதா அம்மா என்னமா சொன்னாங்க, ஸ்டாலினோட அவங்க கலைஞர் அவர்கள் கேஸ் போட்டதானுங்க, ஜெயலலிதா அவ்வளவு மனம் புண்பட்டு இறந்தே போனாங்க. தப்பு பண்ணாங்க. அதெல்லாம் சார் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு சார். எல்லாத்துக்குமே இருக்கு சார். நீங்க நினைக்க திமுகவை எதிர்த்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது, அதிமுகவை எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் 2 பேரும் இணைஞ்சா என்னங்க லாஜிக்? ஒண்ணுமே கிடையாது. இப்ப எதுக்கு 3வது அணின்னு ஒண்ணு உருவாயிடுச்சு?
மக்களை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மூன்றாவது அணி எதுக்கு உருவாயிடுச்சு? மாற்றம் தேவைதான் உருவாயிடுச்சு. அந்த மாற்றம் வந்துருக்குது. இப்ப அவருக்கு வந்து ரூலிங் பண்ண விட்டு நான் நல்லது எடுத்து விடணுமா, அதிகாரிங்க நல்லது எடுத்து கொடுத்தா நல்ல மாதிரி ஆட்சி செய்தானா திருப்பி அவரு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? எதிர்பார்த்து மணிமங்கலத்துல ஒரு பொள்ளாச்சி நிகழ்ச்சி நியூஸ்ல பரவுது. இல்ல சின்ன சின்ன ஒவ்வொரு இஷ்யூவை பத்தி நம்ம பேசி இல்ல பெரிய சின்னது இல்ல சார், சின்னது பெருசுன்னு சொல்லல சார், நிறைய இஷ்யூக்கள் இருக்கு. அத நம்ம ஒரு இஷ்யூ வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண சார். அதிகாரி வந்து இது இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான். பழைய ஆட்சியில இருந்தவர் வந்து ஒருத்தர் தான் அதிகாரி, போலீஸ் ஆபீசர்லாம் இப்பயும் நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப அந்த ஆட்சியில இருந்தப்போ குறை சொன்னீங்க, இப்ப ஏத்துக்கிட்டீங்க. இவங்களை தவிர யாருமே அங்க வர முடியாது. இவங்க தான் இருப்பாங்க, இவங்க தான் வருவாங்க, இவங்களை சீர் தூக்கி போகணும். நான் மெயினா சொல்றது வந்து இங்க நடக்கிற சின்ன விஷயம், ஒரு குக்கிராமத்துல நடக்கிற ஒரு விஷயம் மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு தெரிஞ்சாகணும். அது தெரியறதுக்கு கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா ஆட்சி நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா இத மாதிரி ஒரு ஆட்சி வந்து அடுத்த தடவை வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் சார் மெயின். இப்ப இன்னொரு இந்த உள்ளாட்சி தேர்தல்ல விஜயோடைய கைதான் ஊங்குமா? கண்டிப்பா. ஏன்னா ஆளுங்கட்சி தான், அதே ரீல்ஸ் தான், அதே கவர்ச்சி தான். ஒரு ரீல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு ரீல் பண்றாரு, நல்லா ரீல் பண்றாள். அதான் கேக்குறேன். ஒரு ரீல் அந்த 15 வினாடிகளுக்கு பாருங்க எவ்வளவு மேக்கப் போட்டு சட்டை அயன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சாதாரணமா சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கட்சிக்காரன்றீங்க சொல்றீங்களா, ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரன்லாம் எப்படி தெரியுமா சார்? ரோட்ல நடந்து போறான், டிஎம்கே ஏடிஎம்கே அண்ணன் தம்பி தான். ஒரு கல் இருந்துச்சுன்னா நவுத்தி போட்டு போவான், மக்கள் இதுல இடிச்சிருவாங்க. அப்படி நோக்கத்தோட பார்த்தவங்க சார் திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்துல இருக்கிறவன்னு நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. என்னடா இவன் மக்களுக்கு சேவைக்கு திடீர்னு வந்துடல. ஒரு நான்லாம் வந்து போன மழை பெஞ்சப்போ சும்மா கொடை பிடிச்சிட்டு போனேன். அங்க பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இருந்துச்சு அந்த தண்ணி போற இடத்துல. டக்குன்னு என்ன செஞ்சேன், செல்லை எடுத்து உள்ள பின்னாடி அந்த செல்லு மேல அந்த கீழே செல்லை உள்ள வச்சுட்டு அதெல்லாம் நவுத்தி வைக்கிறையா? நான் என்ன என் பசங்களா போதுங்க, நாங்க இருக்கிறது 2 பேர் தான். மக்கள் வந்து அந்த திராவிட ஆட்சியில நிறைய நல்லது ஆனா அதை போற்றணும். நீங்க வந்து ஒரே முட்டா தாக்க கூடாது. நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா இப்ப 30 வருடம் காலம் தாண்டி சாரே சொன்ன மாதிரி இப்ப ரீல்ஸ் காலம் வந்துருச்சு. விஜய் அவர்களை நம்ம சொல்றதை விட ஒரு இளைஞன் தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். ஒரு சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இப்ப அவங்க காலம் ஆயிடுச்சு. உங்க வீட்லயே உங்க பேரங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் ஆயிட்டாங்க. ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஒத்துக்கிறீங்க. சோ இந்த காலம் அப்படி திராவிட கட்சியில யாரும் வெறுக்கல. ஆனா இந்த காலத்துக்கு திராவிட மாடல் வேண்டாம், கொஞ்சம் புதுமையா கட்டமைப்பு சார். 30 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் கட்டமைப்பு சார். அப்புறம் ஏன் சார் திமுக ஆட்சி தோத்துது? ஏன் சார் பின்னாடி இது வந்து மாற்றாண்டான்னு, அதாவது இவங்க எதனா பண்ணுவாங்க. விளையாடுறாங்க சார், பழைய திட்டத்தை எல்லாத்தையும் புதுசா பேர் போட்டு பிங்கு பிங்கு இல்லையா, சிங்கப்பண்ணு மேல பிங்கு பிங்கு. அப்ப நாங்க திராவிடத்தை மதிக்கிறதுன்னு அர்த்தம். இதை மட்டும் ஏத்துக்கிறீங்களா? சார் வேற வழியில பண்றோமா இல்லையா? வேற வழியில பண்றோமா இல்லையா? நாங்க ஒண்ணு விலகி போலையே, தாவேக ஆட்சி ஒண்ணு விலகி போல நீங்க பண்றீங்க. ஆனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கெட்டது, நீங்க பண்ணாதுல கரெக்ட். அதே பிங்க் பெட்ரோல் இல்ல அப்படி இப்படி. சரி போங்க, உலகத்துல நடக்காததான். அப்பா உடனே வெகுண்டு. கடைசி கேள்வி சார். சார் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாம்? மக்கள் கொண்டு வந்துட்டாங்க சார். முழு பக்கம் முகம். ஏன்னா அதுக்கு எவ்வளவு நாள் வேணும்? ஒரு 6 மாசம். 6 மாசம் 6 மாசம் சொன்னீங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதல்ல 6 மாசம் டைம் கொடுக்குறேன்ட்டு அடுத்து 3 மாசத்துல அரசியலுங்க. இது அரசியல் இல்ல. அவர் அது கூட தப்பா திருச்சி 3 மாசமா தாங்குமான்னு கவலைப்படுறாரு. ஏன் அவரு ஏன் கவலைப்படுறாரு? ஏன் கவலைப்படுறாரு? அவரு ஆட்சி விட்டு போயிட்டாங்க. இது நம்புற மாதிரி இருக்கு. உங்களுக்கே சிரிப்பு வரலையா? மக்கள் மேல இருங்க ஒரு நிமிஷம். ஸ்டாலின் அவர்கள் விஜய் ஆட்சி வரணும்னு அவரு சந்தோஷப்படுவாரா? அவரு கவலைப்படுவாரா? விஜய் ஆட்சி கவுந்துரும்னு ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டாருன்னு சொல்றாரு. ஏத்துக்க முடியுமா? இருங்க சார், இருங்க சார். பண்ணலையே ஒரு ரூலிங்ல போஸ்ட்ல இருங்க வீடியோ பண்ணிட்டாரு. திருப்பி கேள்வி கேட்டாரு. இருங்க இது ரெக்கார்டிங். இருங்க ரெக்கார்டிங், இது வீடியோ ஷூட்டிங். ஐயா சென்டருக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் போடாதீங்க. ஏங்க ஐயா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் 3 மாசத்துலயே ஆட்சி கவுந்துரும்னு சொல்ல வந்தாரு.
இப்ப ஐயா என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னாரு 3 மாசத்துல ஆட்சி கவுந்துரும். இது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு வசனமே கவுந்துருமோன்னு நான் பயப்படுறேன்னு சொன்னாரு, வீடியோ இருக்கு. அவரு ஏங்க பயப்படுறாரு? மக்கள் பாத்துக்கல, மக்கள் வரி பணம் இல்லையா? அப்படி வரி பணம்னு வருத்தப்பட்டவர் தான் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி இருக்குன்னு நினைச்சாரா? அது அவங்களுடைய விருப்பங்க. அப்படி போனா எப்படிங்க? கட்டமைப்பு சார், அதெல்லாம் உண்மை. பேபி சொன்னது உண்மை இல்ல. திரும்ப பேபி கம்யூனிஸ்ட் பேபின்னு சொன்னாரு. திமுகவும் ஸ்டாலின் சொல்லல. பேபி அருளகையா, பேபி அருளகையா, கம்யூனிஸ்ட் பேபி அருளகையா. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி செய்ய முயற்சி பண்ணது, நாங்க வெளியில வந்துட்டோம். அடிமட்டம் சொல்லல. எனக்கு ஒரு முக்கியமான நபர் பேசினாரு, பேர் சொல்லல. சண்முகம் சொன்னது, சண்முகம் வெளியே சொன்னாரு திமுக அதிமுக கூட்டணி முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் தப்பா? முயற்சி பண்ணாங்களா? பண்ணாங்க அப்படி சொல்லல. திருமாவளவன் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க வேலைகள்ல இங்க வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்கு விஜய் ஆட்சி பண்ணக்கூடாது. அப்படி இல்ல, பெரும்பான்மை வரல. ஆட்சி வந்து பெரும்பான்மை வரல சார். இன்னைக்கு நம்ம ஐயாட்ட இருந்தே ஒரு இருங்க, நம்ம பேசி முடிச்சுப்போம், உண்மையை பேசுவோம் சரியா? திருமாவளவன் சொல்லிட்டாரு ஓப்பனா, சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாரு இதே விஷயத்த. அப்புறம் கம்யூனிஸ்ட் சண்முகமும் சொல்லிட்டாரு ஆமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு ஏன் நீங்க முட்டு கொடுக்குறீங்க? எப்படி அப்படி நடக்கலன்னா சார், மேல் மட்டத்துல இவ்வளவு பேர் பொய்யா? மேல் மட்டத்துல யாருமே பேசல சார். மேல் மட்டத்துல தான் பேசினாங்க, முக்கியமான தலைவர் பேசினாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பேசல பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ப்ரொபோசல் இருந்ததையும் ஸ்டாலின் ஏத்துக்கல, திருமாவளவன் ஏத்துக்கல. ஸ்டாலின் ஏத்துக்கல, ஸ்டாலின் எக்ஸிக்யூட் பண்ணாரு. அவர் வரல, அதுல வரல. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு 10 நாள் நீங்க இங்க இருக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங் போட்டு விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு என்ன குதிரை பேர் 5 பேரை புடிச்சு போயிட்டீங்களா? அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களுக்கு நிறைய ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் போட்டு, இல்ல எனக்கு வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு பதிவு கட்டுறேன். ஐயா இருங்கய்யா. ஸ்டாலின் அவர்களும் மீட்டிங் போட்டு முத்தாய்ப்பா நீங்க எல்லாம் சென்னையில இருக்க வேண்டியது இருக்கும், 10ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெளியில போயிடாதீங்க. ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறது தேவைதான். சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நடக்க போகுது, இல்ல நீங்க வீடியோ எடுத்து பாருங்க, வீடியோ எடுத்து பாருங்க. சொல்லக்கூடாது. இல்ல இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் அரசியல், தாவேக்கா எல்லாமே வந்து அரசியலுக்காக வேண்டிதான் பேசுவாங்க. பெரிய உத்தம புத்திரர்கள் கிடையாது இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம். இதுதான் மெயின். கம்யூனிஸ்ட் இந்த நாட்டுல பெரிய உத்தம புத்திரங்களா? அவங்க செய்யாத அக்கிரமா எல்லா பேரும் அரசியல்வாதி, எல்லா பேரும் திருடன் தான். போதுமா? நீங்க இவன் சொன்னா அவன் சொன்னா நம்பி நாங்க வாழ்றது, மக்கள் நம்ம நம்பி வாழணும். நம்மளோட தன்னம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை. உழைச்சாதான் சார் சாப்பிட முடியும். கட்சிகளை நம்ப வேணான்றீங்க? யாரையும் நம்ப வேணாம். நீ உழைக்கிறியா, நேர்மையா இருக்கிறியா, நீ நல்லா இருக்கலாம். சின்ன வயசுல நம்ம உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி நான் உண்மையா 38 வருஷம் சர்வீஸ்ல இருந்தவன், அதனால சொல்றேன். இந்த தொகுதி எம்எல்ஏ இவன் தான் சொல்லிட்டு எத்தனை ஓட் பண்ணாங்க? உண்மையிலேயே விஜய் நெல்சன் மண்டேலாவா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா, இல்ல சாதனை பண்ணாரா? இல்ல அப்படி போயிட்டு வந்தும் ஜெயிக்கிறாங்க, இந்த மாதிரி திரையிலையும் ஜெயிக்கிறாங்க. திரையில கவர்ச்சி தானே. சரி, நான் அது இல்லன்னு சொல்லலையா? நீங்க இளைஞர் மத்தியிலையும் பிள்ளைங்க மத்தியிலையும் தவறுதெல்லாம் வழி நடத்தி அது வாட்ஸ்அப் போட்டு ரெடி. இப்ப நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். திரை கவர்ச்சியாலதான் ஓட்டு போட்டாங்க, ஆனா அந்த மனுஷன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்பி தானே போட்டாங்க. நம்பினாங்க. அவரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு குழந்தைங்களை ஏமாத்திட்டாங்க. ஆமா மாமா நான் தான் சொல்றேன் சார், அரசியல்வாதி எப்படியும் பேசுவாங்க சார். எல்லா அரசியல் இவர் தோத்து போனா அவர் சொல்லுவாரு. அவர் கடைசியா முடிச்சிருவோம் நிகழ்ச்சியா. விஜய் அவருடைய ஆட்சிக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் பேச வேண்டாம். 10 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் உங்களுடைய சொல்லுங்க. இந்த 1 மாத ஆட்சி, இந்த 1 மாத ஆட்சி இது விஜய் அவர்களுக்கு உதவியா இருக்குங்க. நீங்க எவ்வளவு அசர்ஜன் பண்ணிருக்கீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? இந்த 1 மாத ஆட்சி நாங்க எடுக்கிற குரூப் டிசிஷன் தான். டிசிஷன் பண்ணுங்க. மார்க் கொடுக்குற மாதிரி இல்ல, எங்களுக்கு டைம் வேணும். உங்களுக்கும் டைம் வேணும். ஆமா ஆமா, விஜய் அவர்களுக்கும் டைம் வேணும், உங்களுக்கும் டைம் வேணும்னா இன்னும் நிறைய தெரியும். ஸ்டார்டிங் ஒரு மாதிரி பவர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இன்னொன்னு பழைய ஆளுங்க தான் இன்னமும் அவங்க தான் வந்து கேக்குறாங்க என்ன ஏதுடான்னு சொல்லி.
இன்னமும் அவங்கதான் வந்து சப்போர்ட். இன்னும் இவங்க யாருன்னு இன்னும் தெரியல. ஏரியாவுல ஒரு ஏரியாவுல ஒருத்தர் வர்றாரு, ஒரு தலைவர், அவர் யாரோ நம்ம கட்சி எந்த கட்சியோ. விஜய் டீம் உள்ள இறங்கல. அவங்க யாருன்னே தெரியல. ஒரு மாதம் ஆகியும் விஜய் டீம் இன்னும் உள்ள அவங்க யாருன்னே தெரியல சார். இவங்க தான் இன்னமும் வந்து எதனா ஒன்னா நிக்கிறாங்க சார் பிரச்சனைக்கு. சமீபத்துல கூட திருச்செந்தூர் போனார் ரமேஷ், யாருன்னே தெரியல. 4000 ரூபாய் குத்து உள்ள போனாரு. மினிஸ்டர் சொன்னா 4000 ரூபாய் ரமேஷ் கிட்ட கொடுப்பாங்களா? சோ இவங்க முதல்ல பரிச்சயமானோம். தாவேக்காரங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நேர்மையா இருக்கணும், பார்க்க கூடாது. ஆனா அங்கங்க கை வைக்க. சரி, எனக்கு ஒரே ஒரு நெஞ்சில ஒரே ஒரு ஆசை. விஜய் தூய சக்தி நம்புறீங்களா? விஜய் மட்டும் கூட தூய சக்தி இல்ல சார். இல்ல ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஏன்னா அவர் வந்து இல்ல உங்களுக்கு தனி இதயம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க 1.5 கோடி ஃபைன் கட்டணும். அது மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல போய் நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அந்த தைரியம் இல்ல. இப்ப நான் சொல்றேன் சார், அவர் வந்து புலிப்படத்துல இருக்கிற 1.5 கோடியை கட்டல, கார்ல இருந்து இறக்குற காருக்கு டாக்ஸ் கட்டல. அவரு உண்மையா இன்னொன்னு சார், உண்மையான விமர்சனம் சார். தாவேக்காவுடைய விஜயை விமர்சிக்கிறதுக்கு எல்லா பேரும் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா சார்? அசிங்கமா பேசுறாங்க. எதனா ஒண்ணு வந்து நீங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப வல்கரா பேசுறாங்க. இந்த கலாச்சாரம் வந்து சார் ரொம்ப ரொம்ப மோசமான கலாச்சாரம். நீங்க ஆரோக்கியமா நீங்க விவாதம் பண்ணலாம். நீங்க சார் வந்தீங்க, நீங்க விவாதத்தை பண்றது யாரு? தவறான மெசேஜ் போடுறது யாரு? எந்த கட்சி? அது சொல்ல முடியாது சார். எல்லாருமே ஆனா இவங்க ரொம்ப மோசமா, நான் சில கமெண்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். ரொம்ப வல்கரா இருக்கு. அதாவது அதை கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அதை வந்து மாற்றணும் கொஞ்சம் கிரவுண்ட். இப்ப பொறுப்பா நம்ம பேசுவோம். நிகழ்ச்சியோட பொறுப்பா விஜய் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒருத்தர சொல்லுங்க. விஜய் என்ன எதிர்பார்க்கறீங்க? விஜய்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கறேன்? முதல்ல அவர் தூய்மைப்படுத்திக்கணும். நம்பர் 1, அவர் கட்ட வேண்டிய அந்த 1.5 கோடி ஃபைனை கட்டணும். காருக்கு கட்டாம இருந்துச்சுன்னா அதே சரி பண்ணணும். சரிங்க, அவர் தூய்மைப்படுத்தி அது முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அந்த கேஸ் அது முடிஞ்ச எனக்கு தெரியாது. 1.5 புலி சமாச்சாரம் இன்னும் முடியல சார். கொஞ்சம் தள்ளி வாங்க. இவரு பண்ணிட்டு அதே மாதிரி தன்னுடைய ஒய்ஃபை கூட வச்சுக்கணும். சரிங்க, 3வது பார்ட்டியை கழட்டி விடணும். சரிங்க, அவரு சார் இது அது ஒரு பர்சனல் லைஃப்ல சார். நீங்க தான் சொல்றீங்க. இல்ல அது பர்சனல் லைஃப்ல சார். பர்சனல் லைஃப் சார். அங்க அத பார்த்தா சார் உங்க வீட்டுக்குள்ள எப்படி சார் போக முடியும் சார்? அத தலைவர்ன்ற முறையில அவர் பொறுப்பு இருக்கு சார். ஏன் விஜய்க்கு மட்டும் எல்லாமே எதிர்பார்க்கறீங்க? இல்ல விஜய், த்ரிஷா, சங்கீதா, அது அவருடைய வாழ்க்கை தான் சார். அவர் பொது வழிக்கு வந்துட்டார் சார். அவரை நம்பி தாங்க கோடிக்கணக்கான ஆளு ஃபாலோ பண்ண சார். அவரு ஒண்ணுன்னா சார் அவர் குடும்பத்தோட சேரணும், அவர் மனைவியோட அவர் இருக்கணும். சரி, நியாயமான வாழ்க்கை நடத்து. உங்க எண்ணத்தை நீங்க சொல்லுங்க. கீழே இருக்கிறவன் எல்லாத்தையும் அவனுடைய பின் வரலாறு தேடணும். ஓகே, நான் நாட்டில இருக்கிறேனா, நாங்க தேவையா, எனக்கு நான் நேர்மையா சம்பாதிச்சிருக்கிறேன்னா, சம்பாதிக்கிறேன் நான் கூட வச்சுக்கலாம். அவங்களையும் பூத கண்ணாடி போட்டு ஒரு கண்காணிக்கணும். கூட இருக்காங்க சாதாரண கண்ணாடியே தெரியல சார். நீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க வந்து ஆளுங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு தூய்மையான இருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 5 பைசா செலவு பண்ணாம எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க லஞ்சம் வாங்கணும் அவசியம் இல்ல. சரி, அப்போ அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தா அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. நாட தூய்மையா வழி நடத்துவாங்க. அது இல்ல, மொத்தத்துல அது அங்க இல்ல. ஐயா நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. விஜய் அவர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயா, இபி ப்ராப்ளம் முதல். சரிங்க, 2 மாசம் ஒரு ரீடிங் எடுத்தாங்க. அது மாசம் ரீடிங் எடுக்கணும். சரிங்க, அது ஆளை போட்டு அவர் 200 யூனிட் சொன்னது சொல்லிட்டாரு. மாசம் யூனிட் தான் சாலி தான் சொன்னாரு. நான் வந்தா மாசம் ரீடிங் எடுப்பேன். அவர் செய்யல, அவரா செய்யல, இவர் செய்யணும். சோ உங்களை பத்தி இபி பிரச்சனை சரியாகணும் சார். நீங்க விஜய்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? விஜய்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா, மெயினா வந்து அவரு நல்ல மனுஷன். நான் வந்து 2002ல முதல்ல வந்து மன்றம், விஜய் மன்றம் திறந்து வச்சது நான் தான். இங்க பாருப்பா, நான் தான் 2002ல வண்ணாரப்பேட்டையில 9வது தெருவுல நான் தான் முதல்ல 2002ல அப்போ திறந்து வச்சேன் விஜய் மன்றத்தை. அந்த விஜய் மன்றத்துல அடிப்படை உறுப்பினரா இருந்து வந்தவங்க, ரசிகரா இருக்கிற இன்னைக்கு அவருடைய படங்கள்லாம் நான் போக்கிரிய ஒரு 100 தடவை பார்த்திருப்பேன். அவர் மேல வந்து அவர் மேல வந்து அவர் நடிப்பு எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப அவர் எதிர்பார்க்கறது மெயின் என்ன தெரியுமா சார்? அதாவது 2500 ரூபா கொடுக்குறீங்க பாத்தீங்களா மகளிர், அதை மட்டும் அவர்கிட்ட மட்டும் இதை மட்டும் எடுத்து காட்டினா போதும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கிடையாதுன்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கிடையாது. இல்ல அவங்களுக்கு அதிக அமௌண்ட் 3000 இல்ல சார். அவங்க யாருமே இருக்கக்கூடாது சார். சரியா பாருங்க சார். 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபாய் சார். 3000 ரூபாய் முதியோர் பென்ஷன் சார். அது கிடையாது சார். இவங்களுக்கு வராது சார். இவங்களுக்கு பசங்க இருப்பாங்க சார். இந்த 60 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு பசங்க இருப்பாங்க சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் அந்த கணக்கு எடுக்கிறது வந்து அவங்க எல்லாம் ஒமிட் பண்றதுக்காக தான் கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு தான் சார் நீங்க கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு தான் சார் நாளைக்கு வந்து அந்த மட்டும் பண்ணா போதும்.
அவர்கிட்ட எதிர்பார்க்கறது. நீங்க நினைக்கிறீங்க அவர் 60 வயசு கணக்கு எடுத்தது அவங்க எல்லாம் ரிஜெக்ட் அவங்க தான் சார் இந்த நாட்டினுடைய, எனக்கு தெரிந்த தகவல் படி அவங்களுக்கு அதிக அமௌண்ட் இல்ல கிடையாது சார். அது நீங்க வாங்கவே முடியாது சார். நான் இருந்தேன், வருவாய்த்துறையில இருந்ததுனால சொல்றேன் சார், அது வாங்க முடியாது சார். ஏன்னா வேற வந்து அவர் வந்து ஆனா நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் கண்காணிச்சுக்கிறோம். நான் சொன்னபடி வந்து இந்த கட்டிங் பேப்பர் டெய்லி எல்லா ஆப்போர்ட் பேப்பர் இதை பார்த்துட்டு பேப்பர்ல கெட்டதையும் நல்லதையும் விஜய்கிட்ட காட்டணும். நீங்க சொல்லுங்க சார், விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? நீங்க வந்து ஒரு சிட்டிசன் நல்லா கொடுக்கணும். நீங்க சார் விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? குடும்பத்துல பிள்ளைங்க படிச்சிருந்தா படிப்புக்கு ஏத்த கவர்மெண்ட் உத்தியோகம் எதிர்பார்க்கறேன். கவர்மெண்ட் வேலை இல்ல என் குடும்பத்துல. இது எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாபா? எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. படித்த பிள்ளைங்களுக்கு அந்த லைன் இது பண்ணி படித்த பிள்ளைங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் பண்றீங்க. அது கிடைக்காது. படிச்ச பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி அவ்வளவு கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்த முடியுமா? அதுதான் எக்ஸாம் வைக்கிறாங்க, இது பண்றாங்க. ஒரு சில அது மாதிரிலாம் டெஸ்ட் எல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க. ஆமா, ஒரு நல்ல விஷயம் கொடுக்கறது நல்லது. இது எவ்வளவு ஆட்சிகள் வந்திருக்கு. வேலை வாய்ப்புன்னும் போது யாருமே அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. சோ விஜய் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள் அந்த 60 வயசுக்கு மேல கணக்கெடுப்பு நடக்குது. இந்த உதவித்தொகை அது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருக்காரு. அது தேவை என்ன சொல்லியிருக்காரு? முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எப்பவுமே வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், கூட இருக்கவங்கள கண்காணிக்கணும்னு இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க வந்து ஈபி பிரச்சனை, ஏன்னா அந்த கரண்ட்ன்றது லக்ஸுரி கிடையாது. நம்ம அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டு 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ரிலாக்ஸேஷனுக்கு எடுக்கும் போது எல்லாருக்குமே மனசு வருத்தமா இருக்கும். பல ஆட்சிகள் திமுக ஆட்சியெல்லாம் கரண்ட் கட்டினாலே போயிருக்கு. அதனாலதான் அவரும் பயப்படுறாரு நினைக்கிறேன். ஐயா வந்து ஒரே வார்த்தையில நல்லாட்சி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது யாருக்குமே விஜய் மேல கோபம் கிடையாது. ஆனா விஜய் தவறு செஞ்சிருவாரோ, விஜய் திராவிடமெல்லாம் வேணான்னு சொல்றாரு, ஆனா இப்ப விஜயால முடியுமா அப்படின்னு இவங்க எல்லாருமே பயப்படுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல மனசோட தான் விஜயை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ விஜய் அவர்களும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள மாற்றத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பா நிறைய தாவேகா தொண்டர்கள் சொல்ற மாதிரி 30 வருஷம்னாலும் விஜயை கண்டிப்பா அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம். விஜய் தமிழ். விஜய் தமிழா? விஜய் தமிழ். விஜய் தமிழ் தாங்க சார். இது ஓகே. எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட இல்ல செல்லு. டக்குனு நான் அடிங்க 9176. இதை வீட்டுல காட்டுங்க. ஆனா உடனே ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும் எடிட் பண்ண. முன்னாடி ஒரு தடவை எடுத்தீங்க சார், நீங்க அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டா? நான் வாட்ஸ்அப் பண்ண சொன்னா நான் நிறைய பேர் அதை கண்டுக்க அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது சந்தோஷப்படும். 9176 வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ஆய் சொல்லணும். 107175.